அனைத்து அன்னையர்களுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு அம்மா இல்லாததுனால அம்மா ஸ்டேஜில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நான் விஷ் பண்ணுவேன். ஒரு சிலர் அதை ஃபன்னாக எடுத்துப்பாங்க, ஏன்னா ஏஜில் கம்மியாக இருப்பாங்க, பட் அம்மா இருப்பாங்க, அதை ஒரு ஜாலியாக எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் வந்து அதை ஹாப்பியாகவும் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாருக்குமே அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் பண்ணேன். எப்பயுமே அந்த டேஸ்ட் பார்க்குறது, ரெண்டாவது அதை வாஷ் பண்ணுறதே கார்த்தி தான் பண்ணுவான். அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே எனக்கு ஃபீல் ஆகுமா. இன்னைக்கு கார்த்தி இல்லை, ஒர்க்குக்கு போயிட்டனால அது எல்லாமே நானே பார்க்க வேண்டியதாயிருச்சு. சாப்பாடு ஆனால் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நல்லா எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டுன்னு. சாப்பாடு வச்சுட்டு விசில் வர்றதுக்குள்ள ரைட்டாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். சாப்பாடு நல்லா வந்துருந்துச்சு, பட் கலர் வைஸ் ஏதோ கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் ஓகே தான். இன்னைக்கு அக்கா பாப்பாங்களாம் வந்திருக்கனால ஊருக்கு வா அப்படின்னு சொன்னனால வேக வேகமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு நான் லேட், எப்படி நான் தான் லேட் பண்ணுவேன். அதனால கார்த்தி வரக்குள்ள சாப்பிட்றலாம்னு நினச்சேன். திரும்பி பார்க்குறக்குள்ள வந்துட்டேன். ரெண்டு பேருமே சாப்பிட்டு என்னை பஸ் ஏற்றியோட கார்த்தி கிளம்பிட்டான்.